தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 30. பச்சை பட்டில் மதுரை மீனாட்சி போல மிளர்ந்தாள் மயிலா. காதோரம் ஒரு கற்றை குழல் தொங்க தளர்வாக ஒரு கொண்டை போட்டு கார்கூந்தலை முடித்திருந்தாள். கொண்டையை சுற்றி சூடியிருந்த சன்ன மல்லி தேஜனை தலை சுற்றி போக வைத்தது. பிளாக் மெட்டலில் பெரிய தோடு கழுத்தோடு கொஞ்சியது. அதிக ஜொலிப்பில்லாத சரிகைக்கு அந்த மெட்டல் காதணி பொருத்தமாக இருந்தது. சின்ன சாந்து பொட்டு கூட அத்தனை அழகு சேர்க்குமா? ஆமாம் என்ற பொட்டுக்கு கீழே மெல்லிய கோடாக சந்தனமும் குங்குமமும். தேஜன் அவளுக்கு இணையான மிடுக்கோடு தெரிந்தான். கருத்தடர் கேசம், சுடர்விடும் கண்கள், சுண்டி இழுக்கும் பார்வை, பொலிவான புன்னகை. அடர் நிற குர்தாவில் ஒரு அரசகுமாரன் போல இருந்தான். கன்னத்தில் மயிலாவை சுழற்றி போடும் அந்த காந்த குழி. கம்பீரத்துக்கு கம்பீரம் சேர்க்க கையில் ஒரே ஒரு ஐம்பொன் காப்பு. மயிலா சாய்ந்து அமர்ந்து கொள்ள ஏதுவாக காரின் முன் இருக்கையை சரி செய்து விட்டான் தேஜன். அடங்காத கேசத்தை அலைய துடித்தன மயிலாவின் கரங்கள். அவனையே மையலாக பார்த்திருந்தாள். தரணி பாட்டி சொன்னதே மனதில் ஓடியது. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இல்லை, சீட்டுக்காக சொல்லலை. பாட்டிக்கிட்ட பேசுனீங்களே அதை சொன்னேன். நிமிர்ந்து பார்த்தான். நீங்கள் தான் என்னை வற்புறுத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சொன்னீங்களாமே. பாட்டி சொன்னாங்க. தேங்க்ஸ். மனமு வந்து சொன்னாள். ஓ. மஞ்சள் கயிறை பற்றி பாட்டி எதுவுமே தூண்டி துருவலைன்னாலும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு சங்கடமாகவே இருந்தது. இப்போ சரியா போச்சா என்று கேட்டு அவளை ஆகாசத்தில் பறக்க விட்டான். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். தெற்றுப்பல் தெரிய சிரித்தாள். குட். ஒரே வீட்டில் இருக்க போகிறீங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கிளியர் த ஏர் என்று சொல்லி பறக்கும் அவளை பட்டென்று தரையில் இழுத்து போட்டான். அது என்ன இருக்க போறீங்க? இருக்க போறோன்னு சொல்லலாம்ல. அவள் கேட்கவில்லை, மனம் கேட்டது. வசதியா இருக்கான்னு பாரு. சாலையை இவள் இலக்கென்று வெறிக்க, சாலையே இலக்கு என்று அவன் வெறிக்க, அத்தனை மெனக்கெட்டு சீட்டை சரி செய்திருக்க வேண்டியதில்லையோ? வரவேண்டிய இடம் அதற்குள் வந்து விட்டிருந்தது. விருந்தாளிகளை வரவேற்க பெரிய வீட்டின் சார்பாக நின்றிருந்ததும் மயிலாவின் தோழி வினோதினி தான். மயிலே, வா வா, நீ வருவேன்னு ரம்யா சொன்னா. தேஜன் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான். ரம்யா? அதான் நம்ம பங்காருக்கு இன்னொரு பேர் ரம்யா, எனக்கு சாகிரான்னு இன்னொரு பேர் இருக்கிற மாதிரி. வினோதினி என்கிற சாகிரா சிரிக்க மயிலா அதை எதிரொலித்தாள். சிரிப்பொலி கவர்ந்தெழுக்க தேஜன் அவளை நோக்கி விரைந்து வந்தான். பாத்தியா, மறந்தே போயிட்டேன். இந்தா சேலை. மேட்சிங்காக ரெடிமேட் ரவிக்க கூட இருக்கு. பங்காரு கொடுக்க சொன்னான். இது நம்ம வீடு போலதான் மயிலு, உள்ள ரூமில் போய் மாற்றிக்கோ என்றவள் அப்போதுதான் மயிலாவின் உடை அலங்காரத்தை கவனித்தாள். இதே நல்லா இருக்கே மயிலு, எதுக்காக மாற்றணும்? சேலை பிரமாதம் மயிலு, புது சேலை போல இருக்கு. ரவிக்கு ரெடிமேட் போல தெரியலையே, ஆனால் செம்ம மேட்சிங். அளவெடுத்து தச்சதா? எப்படி அதுக்குள்ளார? வினோதினியின் வினாக்களை எல்லாம் புறம் தள்ளி கொண்டு அவளுக்குள் 1000 வினாக்கள். இந்த பச்சைப்பட்ட பங்காரு தரலன்னா இதை தந்தது யாராம்? தந்தவனே தானா? என்னவனே தானா?
இந்த ரவிக்கைக்கு என்னன்னு கேட்டது அதனால தானா? மயிலாவுக்குள் 1000 யோசனை. மற்றதெல்லாம் சரியா இருக்கா என்று பிடரியை கோதி ரசிக்கும்படி அவன் திணறியது நாவில் தங்கிய நெல்லிக்கனி போல ருசித்தது. பங்காருவின் கேள்விகளுக்கெல்லாம் விடையோடு வந்தாள் கௌரி. ஆஹா, இருக்காதா பின்ன, செம மேட்சிங் தான். எல்லாரும் சேலைக்கு பொருத்தமாக ரவிக்கை எடுத்தா நம்ம மயிலு புருஷன் மட்டும் ரவிக்கைக்கு பொருத்தமாக சேலை எடுப்பாரு. ஆமாம் தானே மயிலு? மயிலாவுக்கு இன்ப அதிர்ச்சி. கடையவே கழிச்சு போட்டுட்டாரு மயிலு. சேலை எடுத்ததோடு நில்லாமல் அதுக்கு உள்பாவாடை கூட இதே கலரில் வேணும்னு மல்லு கட்டுறாரு. அருகில் நின்ற லட்சுமி சொல்லி சிரிக்க கூடி நின்ற கூட்டமும் கொல்லென்று சிரித்தது. எல்லாம் மொத்த சேலை தான், இதே கலர் பாவாடெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளார, ஏய் போத லக்ஷ்மி. மயிலா நாணத்தில் நெளிந்தாள். போலாமா என்று கேட்க வந்த தேஜன் சாகிராவை பார்த்ததும் சங்கடமாக புன்னகைத்தான். சின்ன சின்ன கேலி கிண்டல்களோடு விருந்து தடபுடலாக நடந்தேறியது. மணியக்காரரின் கடைசி மகள் தேஜனோடு மாமா மாமா என்று ஒட்டி கொண்டாள். சிரிக்க சிரிக்க பேசிய தேஜனை மயிலா ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் மடியிலே சலுகையாக அமர்ந்திருந்த குழந்தையை தாஜா செய்து கீழே இறக்கிவிட்டான் தேஜன். எங்கே மாமாக்கு பை சொல்லு என்று அதன் அம்மா சொல்ல தேஜனின் கன்னத்தில் முத்தமிட்டாள் குழந்தை. குழந்தையின் வாயெல்லாம் கருப்பு மை. ஐயே மாமா, தாடிக்கு டை அடிச்சிருக்கீங்களா? குழந்தை கேட்க அவன் கன்னத்தை தடவினான். அவனுடைய கையிலும் மை. மயிலாவின் கண்மை. தேவைக்கு அதிகமான நேரம் கன்னத்தை அவள் துடைத்தது ஏன் என்பது தெரிந்து போக அவளை முறைத்தான் தேஜன். என்னடி செஞ்சு வச்சிருக்க? கடுகடுப்பாக கிசுகிசுத்தான். திருஷ்டி என தடுமாறினாள் மயிலா. லூசு. கன்னத்தை தேய்த்தபடியே சிரித்து சமாளித்தான் தேஜன். கண்ணெடுத்து பார்க்க இயலாமல் அங்கிங்கு பார்த்து சமாளித்தாள் மயிலா. இரவின் தனிமையில் இருவரும் தத்தம் கன்னத்தில் கை வைத்து இதே காட்சியை 1000 முறை ஓடவிட்டு பார்த்தனர் என்பது துணை செய்தி. மயிலா சாய்ந்து அமர்ந்து கொள்ள தேஜன் வீடு நோக்கி வண்டியை செலுத்தினான். அதே மாப்பிள்ளை ஊர்வலம்தான். ஏண்டா இருக்கையை சாய்த்து வைத்தோம் என அவனும் சரி அவளும் சரி தம்மை தாமே நொந்து கொண்டுதான் பயணித்தனர். பின்ன சாய்ந்த இருக்கையில் இருந்தபடி அவன் தோளிலே கண்ணயர்வது ஏது? அந்த மென்கணம் தாங்காமல் அவன் தடுமாறுவதுதான் ஏது? தோதாக அவளை தோளில் சரித்து கொள்வது ஏது? சரியாமல் அதி அற்புதமான உறக்கம் கொள்வதுதான் ஏது? சாய்ந்து கொள்ளாமல் கவலைகளை மறப்பது ஏது? சாய்த்து கொள்ளாமல் மனம்தான் அமைதி காண்பது ஏது? வேதனைதான். அதற்காக வேகத்தை மிகைப்படுத்திடத்தான் முடியுமா? மயிலாவுக்காகவும் மயிலாவினுள் வளரும் மழலைக்காகவும் மிதமான வேகத்தில் மாப்பிள்ளை ஊர்வலம் போனான் மயிலாவின் மணாளன். வீட்டை நெருங்குகையில் மயிலா விழித்து கொண்டாள். காத்திருந்தவன் போல டேஷ்போர்டிலிருந்து சில ஆவணங்களை எடுத்தான். இதெல்லாம் போஸ் ஒய்ஃப் உன்னை செக் செஞ்ச ரிப்போர்ட்ஸ். இதில் உன்னோட டியூ டேட் இருக்கும். வீட்டில் சொல்லும்போது 1 மந்த் தள்ளி சொல்லிக்கோ. இந்த டாக்டர்கிட்ட போனால் டியூ டேட் பற்றி குழப்பம் வராது. நல்ல டாக்டர். பட் இட்ஸ் அப் டு யூ. பிட்டேற்றியாக பேசுகிறானோ என திகில் பரவியது. பேச்சை மாற்ற நினைத்தாள். உங்கள் ஆஃபீஸ் வேலையெல்லாம் நல்ல விதமாக முடிச்சதா? டோட்டலாக வேறு பிஸ்னஸ் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். ஏன் அப்படி? மாமா உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருந்திருக்காரு, அவ்வளவு தானே. எல்லா அப்பாவும் செய்கிறது தானே அது. ஆனால் உழைப்பு முழுக்க உங்களோடது தானே. அப்போ வெற்றியும் உங்களோடது தான். விளக்கை தூண்டி விட்டால் தானே பிரகாசமாக எரியும். அதனால் விளக்கோட மதிப்பு குறைஞ்சிடுமா? தூண்டி விட்ட குச்சியை வணங்குறோம், விளக்க தானே பூஜிக்கிறோம். விளக்கு விளக்கு தான், தூண்டி விட்ட குச்சி குச்சி தான். படபடுத்தாள் மயிலா. அவளை ஆழமாக பார்த்தான் தேஜன். போஸ்கிட்ட பேசினியா?
அது அவள் பேசியதை வைத்து அவள் சொல்லித்தான் போஸ் அவ்வளவையும் பேசினார் என்பதை எளிதாக கண்டு கொண்டான். போஸ்க்கு இவ்வளவெல்லாம் பேச தெரியாது, அதான் கேட்டேன். சாரி, நான் தலையிடணும்னு நினச்சி பேசலை. நோ நோ வரிஸ், பாயிண்ட் டேக்கன். ஒரு கணம் நிறுத்தியவன் இன் அ குட் வே என்று சொல்லி அவள் மனதை மலரச் செய்தான். மலர்வதும் கூம்புவதும் மலருக்கு மட்டுமா விதித்தது? மயிலாவுக்கும் தான். வீட்டு வாயிலில் வாகனத்தை நிறுத்தியவன் சுப்ரவாதம் போல மீண்டும் ஒரு முறை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பற்றிய பாடலை பாடினான். பாட்டிக்கிட்ட பேசிட்டேன், நீ வரது தெரியும். நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம், மீதியை அங்கே பேசிக்கலாம் சொன்னவன் அவள் வீட்டினுள் செல்வதை உறுதிப்படுத்தி கொண்டு சென்று விட்டான். மலர்ந்தவளை கூம்பச் செய்துவிட்டு.